சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் பிஏ இருந்துட்டு ரோகிணியை ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. ரோகிணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்னை மறந்துட்டியா, நீ அவ்வளோதானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்க, என்ன என் மேலே இருந்த பயம் உன்னை விட்டு போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இங்கே பாரு, உன் கிறிஷ் உன்னோட பையன்றதும் உன்னோட எதிர்காலத்தை பற்றி கண்டிப்பாக நான் உன் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லை, மெயினாக உன் புருஷன்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு, நீ கேட்குற அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு பணம் சத்தியமாக கிடையாது. என்கிட்ட நீ பணத்தெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காத. நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நான் இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சால் கூட நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் கண்டிப்பாக முத்துக்கு தெரிஞ்சால் என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்குற பணத்தை கொடுக்க மாட்டேன்றல, இப்போவே போய் நான் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பியே இருந்துட்டு நேராக முத்துவை தேடி, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ரோகிணி, அவங்க பேர் உண்மையான ரோகிணி கிடையாது, பேரே கல்யாணி தான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி மட்டும் இல்லை, கிறிஸ்டின்னு ஒரு பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்றதுனால என்கிட்ட அடிக்கடிக்கு பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பணத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே போட்டு அட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.